நீ பாரு, புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். கார்த்திக், நீங்க உள்ள வாங்க. வாங்க, வாங்க சொல்றேன். வாங்க. ஏய் அஞ்சலி, என்ன பண்ற? நீ பாரு, நான் நல்லதுதான் பண்றேன். அது உன் பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப எதுக்கு பயப்படி ஆண்டி? என் அம்மாவை இங்க தங்கக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்றது? அப்பா அவங்க வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்ப அவங்க எங்கதான் போவாங்க? என்ன விட்டா என் அம்மாவுக்கு வேற யார் இருக்கா? அவங்க இங்க இருந்து அந்த பைரவி ஆண்டியே கோச்சுக்கிறாங்க. ஏன் என் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? அவங்க உங்க மாமியார். அவங்களை நீங்க நிச்சயம் பாசமா பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னும் இந்த பைரவி ஆண்டி இருக்க மாட்டோம். நீங்க இந்த கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டப்போ என் அப்பா இலக்கியா கௌதம் உங்க அம்மான்னு எல்லாரும் எதுக்கப்போ என்னோட பெருமைக்கு ஆதரவு கொடுத்ததே நீ வந்து அது என் அம்மா தான். அவங்க வெளியே பொங்கல் சுடுக்கு முறையா புருஷனை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போவாம வேற எங்க போவாங்க? நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இதோட நம்ம வீட்டை விட்டு போய் தனிமரமா மூவ் எஸ்எஸ்பி அப்பா வீட்டுல தங்கி அவங்க உதவியோட போராடி கௌதம் இலக்கியத்துக்கு சொந்த வீடு நீங்க வந்திருக்கோம். இந்த பைரவி ஆண்டி என்ன பண்ணாங்க? சும்மா ரெண்டு உதவி பண்ணிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இது முன்னாடி மெதுவா இதுல யாரும் உள்ள வரக்கூடாது. தயவு செஞ்சு பைரவி ஆண்டி பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க முதல்ல ரோட்டில் தான் தன்னுடைய பிசினஸ் மாதிரி